everyone. So இது வரைக்கும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா AI ரிலேட்டட் கண்டென்ட்ல நிறைய டுட்டோரியல்ஸ் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் தான் போட்டிருப்போம். ஃபுல்லா மோஸ்டா இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆன் வச்சு தான் நல்லா பண்ணியிருப்போம். பட் நிறைய பேர் என்கிட்ட லிங்க்டின்ல இந்த மாதிரி பர்சனலாக டிஎம் பண்ணிட்டு ப்ரோ லைக் இந்த மாதிரி நான் இப்போ தான் ஏஐல என் ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய காமனான டிஃப்ரென்சஸ் பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி காமன் டவுட்ஸ் பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி லைக் ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் மேக் பண்ணியிருந்தாங்கன்னா லைக் இது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் மாதிரி இருக்கும்ட்டு. ஸோ அதில் லைக் இந்த வீடியோ மோஸ்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் ஏஐல பார்த்தீங்கன்னா கோட் பேஸாகவும் நீங்கள் அந்த ஏஐ சொல்யூஷன்ஸை பில்ட் பண்ணலாம். இதுமாரி நோ கோட் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், யாருக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும், நீங்கள் எந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த மாதிரி ஏஐல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பற்றி அப்டேட்டடாக இருக்குன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இந்த மாதிரி நோ கோட் பிளாட்ஃபார்ம் இல்லை லோ கோட் பிளாட்ஃபார்ம் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ட்ராப் டவுன் மட்டும் தான் இருக்கும். லைக் கோட் வைஸ் உங்களுக்கு எதுவுமே நாலேஜ் இருக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஏதாவது கான்ஃபிகரேஷன் இல்லை அந்த பேராமீட்டர்ஸ் அந்த மாதிரி செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வேற இந்த மாதிரி கோட் பேஸ்ட் ஏஐ சொல்யூஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தானோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல இந்த மாதிரி ஏஐ மாடல்ஸை பில்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி அந்த ஏஐ மாடல்ஸோட இன்டெகிரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல நீங்கள் எந்த ஒரு ஏஐ சிஸ்டம்ஸையும் பில்ட் பண்ணலாம். இப்போ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோ கோட் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த N8N இந்த Zapier இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பேசிக்காக ஒரு ஆட்டோமேஷன் டூல் மாதிரி. வேற இந்த மாதிரி கோட் பேஸ்டாக நீங்கள் ஏதாவது ஒரு ஏஜென்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரூஏஐ, லாங்கிராஃப், லாங்செயின் இந்த மாதிரி கூகுளோட ஏடிகே, ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ்க்குமே நிறைய இருக்கு. பட் நான் வந்து காமனாக இங்கே வந்து ஒரு மூணு பாயிண்ட் மட்டும் மேஜராக இங்கே கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கோல்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கோல் நான் என்ன மீன் பண்ண வரேன்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ஏர்லி ப்ரொஃபஷனல் லைக் இன்னும் ஒரு நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் அங்கிருந்து நீங்கள் வந்து ஒரு கோடிங் பேக்ரவுண்ட் போக போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது உங்களோட அல்டிமேட் கோல் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸை கிரியேட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை ஒரு கிரியேட் பண்ண போகிறீங்க யூசிங் இந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜிஸ் அப்போல்லாம் இருந்துச்சுன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் இந்த மாதிரி நோ கோட் ஏஐ பிளாட்ஃபார்ம் நீங்கள் படிச்சுக்கோங்க. பிகாஸ் லைக் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு டக்குன்னு ஒரு பிஓசிலாம் டக்குன்னு கிரியேட் பண்ணி இப்போ யாருக்காவது டெமோ காட்டணும், இல்லாட்டி உங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு யாருக்காவது காட்டணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நோ கோட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் டக்குன்னு கிரியேட் பண்ணிடலாம். பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு காலேஜ்லேருந்து நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு பிளேஸ் ஆக போகிறீங்க, இதே ஒரு ஏஐ இன்ஜினியர் ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐ வுட் நாட் ரெக்கமெண்ட் இந்த மாதிரி நோ கோட் பிளாட்ஃபார்மே போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கோட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கம்பெனி இன்டர்வியூஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கோடிங் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கோட் பேஸில் ஏஐ சொல்யூஷன்ஸ் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு இனிமேல் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் நிறைய பேர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வச்சு ஈஸியாக ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்விக்கியில் ஒரு ஆர்டர் பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு ஆட்டோமேஷன் பைப்லைன் மட்டும் வச்சு நீங்கள் ஈஸியாக ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பட் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இல்லாட்டி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து ஒரு ஜாப் ரோலாக ஏஐ இன்ஜினியரிங் போகிறீங்கன்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி ஆட்டோமேஷன் பைப்லைன் பண்ணுறதுலாம் லைக் ஐ திங்க் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லுவேன். நீங்கள் டேரெக்டாக கோட் பேஸ்ட் ஏஐ சொல்யூஷன் வந்துட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் பில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அந்த கோடிங் எக்ஸ்போஷரும் இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் நான் மேஜராக என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ண மட்டும் தான் இது வேலிடாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க லைக் அப்பெல்லாம் இருந்துச்சுன்னா லைக் இது வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் இன்வாலிட் தான். பட் இன்கேஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஒரு ஏஐ இன்ஜினியர் ஜாயின் பண்ணுறீங்க, லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் வந்து வெறும் நோ கோட் பிளாட்ஃபார்ம் மட்டும் படிச்சிருக்கீங்க, நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் N8Nல நீங்கள் அப்ஸ்கில்டாக இருக்கீங்க அண்ட் அதை வச்சு நீங்கள் இன்டர்வியூலாம் கிராக் பண்ணிட்டீங்க ஏதோ வர்ஸ்ட் கேஸில் எப்படின்ட்டு அண்ட் தென் லைக் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு எம்என்சி மாதிரி கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ இவங்க ஆல்ரெடி ஒரு ஆட்டோமேஷன் பைப்லைன் வச்சிருப்பாங்க. ஸோ இதில் எப்படி அவங்க ஏஐலாம் இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாமே இந்த ஆட்டோமேஷன் பைப்லைன் ஏஐ வச்சு அவங்க ஃபுல்லாமே ரீப்ளேஸ் பண்ணல. ஸோ எங்களை ஏஐ அவங்களால புகுத்த முடியுமோ. ஸோ இப்போ நிறைய ஒரு டெக் ஸ்டாக் இருக்குன்னா ஸோ அந்த டெக் ஸ்டாக்ல எங்களை ஏஐ ஃபீஸிபிளாக இருக்கோ அங்கே மட்டும் தான் அவங்க புஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு ஆட்டோமேஷன் பைப்லைன் இல்லாட்டி இந்த மாதிரி நோ கோட் பிளாட்ஃபார்ம் நிறைய எம்என்சிஸ் வச்சிருக்காங்க. ஸோ உங்களை இந்த N8N இல்லை இந்த Zapier இந்த மாதிரி டூல்ஸை படிச்சுட்டு வந்து உங்களை அங்கே போட மாட்டாங்க. உங்களுக்குன்னு தனியாக ஒரு அப்ஸ்கில்லிங் வச்சு அந்த மாதிரி லோ கோட் இல்லை நோ கோட் பிளாட்ஃபார்மில் உங்களை அப்கிரேட் பண்ண வச்சு அதில் தான் உங்களை ஒர்க் பண்ண வைப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஆட்டோமேஷன் டூல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி எம்என்சிஸ்லாம் காமனாக நீங்கள் நிறைய பார்க்கலாம். பட் இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளெக்சிபிளாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன டூல்ஸ்லாம் கொண்டு வந்து பண்ணுறதோ அது பெரிய பிரச்சனை மாதிரி அவங்களுக்கு தெரியாது. தென் ஃபைனலாக ஒரு மேஜர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் கர்வ்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எந்த ஒரு ரோல் எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அதுக்கிட்ட இந்த ஒரு லேர்னிங் கர்வ் உங்களுக்கு வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் லேர்னிங் கர்வ் ஸ்டாக்னெண்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் நீங்களுமே உங்களோட பர்சனல் உங்களோட ப்ரொஃபஷனல் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேர்ன் ஆகிட்டு உங்களால் க்ரோ பண்ண முடியல அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இல்லாட்டி உங்கள் மார்க்கெட்டுமே லைக் அந்த லேர்னிங் கர்வே அந்த மாதிரி ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் உங்களால் லைக் ஒரு அப்ஸ்கில் ஆகிட்டு வேறு சீனியர் ரோலுக்கு போகிறதோ
இல்லாட்டி உங்களால் ஒரு அதிகமான பேக்கேஜுக்கு உங்களால் வேறு கம்பெனிக்கு ஜம்ப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த லேர்னிங் கர்வ் இந்த நோ கோட் ஏஐ அண்ட் கோட் ஏஐக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேஜராக இந்த நோ கோட் ஏஐலாம் நானுமே நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துட்டேன். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் பையனே ஒரு ஆட்டோமேஷன் பைப்லைன்லாம் கிரியேட் பண்ணி போட்டுருந்தான். ஸோ இந்த நோ கோட் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த இன்ஸ்டலேஷன் மட்டும் தான் உங்களுக்கு மேபி அது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 hours ஒரு யூடியூப் டுட்டோரியல் வீடியோஸே நீங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணாலும் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஒரு டிகிரியை முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஆட்டோமேஷன் பைப்லைன் கிரியேட் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 hours டுட்டோரியல் இருந்தாலே போதும், நீங்கள் எண்ட் டு எண்ட் ஆட்டோமேஷன் பைப்லைனே ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். பட் வேறஸ் இந்த மாதிரி கோட் பேஸ்ட் ஏஐ சொல்யூஷன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களால் ஒரு 1 டேல உட்காந்து ஒரு கோட் பேஸ்ட் ஏஐ சொல்யூஷன் ஈஸியாக பண்ண முடியும். அன்லெஸ் யூ ஹேவ் கோடிங் நாலேஜ் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு இன்கேஸ் உங்களுக்கு கோடிங் நாலேஜ்லாம் இல்லைனா லைக் இந்த மாதிரி பைத்தன் மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்ஸ்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜென் ஏஐக்குள்ளே வந்துட்டு இதில் ஏஜென்ட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணலாம், இல்லை எப்படி ஆட்டோமேஷன்லாம் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த கோட் பேஸ்ட் ஏஐ சொல்யூஷன் வச்சு பில்ட் பண்ண முடியும். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோட் பேஸ்ட் ஏஐ சொல்யூஷன் நிறையவே இருக்கும். ஸோ எப்படி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயமும் உங்களால் ஈஸியாக டியூன் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலோட ஈஸியாக உங்களால் கம்பேட்டபிளாக பண்ண முடியல, உங்களோட லோக்கலில் நீங்கள் வேறு ஏதாவது சின்னதாக ட்ரை பண்ணி பண்ணணும் அப்போலாம் இருந்துச்சுனால ஈஸியாக நீங்களே உங்களுக்கு ஒரு கஸ்டம் கோடை நீங்கள் எழுதி அதுலேருந்து கூட நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பண்ணலாம். அண்ட் மோர் ஆலஸ் நிறைய கம்பெனிஸுமே இப்படி தான் எதிர்பார்த்து வராங்க. ஸோ நிறைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் நானுமே நிறைய இடத்துல பார்த்த வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி ஏஜென்டிக் ஒர்க் ஃப்ளோன்னு போட்டு ஐதர் க்ரூ ஏஐ இல்லை லேங்கிராஃப் இல்லை கூகுளோட ஏடிகே ஸோ அந்த மாதிரி தான் போட்டு இருக்கு தவிர யாருமே N8N அந்த மாதிரி ஸ்கில்ஸை வச்சு யாருமே அந்த மாதிரி ப்ரிஃபரபிளாக காட்டல. ஸோ பாட்டம் லைனாக நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஒரு ஏர்லி ப்ரொஃபஷன் நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஜஸ்ட் ப்ரிஃபர் நோ கோட் ஏஐ பிளாட்ஃபார்ம் வச்சு நீங்கள் ஈஸியாக பில்ட் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் ஒரு கம்பெனிக்குள்ளே பிளேஸ் ஆக போறீங்க, ஒரு ஏஐ இன்ஜினியர் ரோல்குள்ளே போறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கோட் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு அண்ட் அதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரிலாம் லைக் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூபிளாக இருக்கும். மேபி ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இந்த மாதிரி நோ கோட் பிளாட்ஃபார்ம் லைக் நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 day உட்காந்துட்டு ஜஸ்ட் அந்த டேர்ம்ஸ் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா கோட் பேஸ்ட் ஏஐ சொல்யூஷன் தான் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக போறீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இந்த ஹைப்ரிட் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு பிஓசி மட்டும் இந்த மாதிரி நோ கோட் ஏஐ சொல்யூஷன்ஸ் வச்சு பில்ட் பண்ணிட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ப்ரொடக்ஷன் ரெடியாக போகும்போது இந்த மாதிரி கோட் பேஸ்ட் ஏஐ சொல்யூஷன் வச்சு பில்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் இந்த மாதிரி நோ கோடில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக லைக் வித்தின் அ டே நீங்கள் டக்குன்னு ஒரு பிஓசி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். பட் என்னோட ஒரு பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு கோட் பேஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கோடை வச்சு நீங்கள் ஏஐ பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாலுமே அது ப்ரொடக்ஷன் மாதிரி போகும்போது உங்களுக்கு ஈஸியாக அது மேனேஜ் பண்ணுறது முடியும். ஸோ ஐ வுட் ப்ரிஃபர் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே லைக் கோட் பேஸ்டாகவே போய்க்கோங்க. ஸோ பிகாஸ் லைக் இனிஷியலாகவே உங்களுக்கு அந்த லேர்னிங் கிடச்சிச்சுன்னா லைக் ப்ரொடக்ஷன் ரெடியாக போகும்போது எப்படி அது ஸ்கேலபிள் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு வந்துடும். இதுதான் லைக் இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு லைக் வேறு ஏதாவது ஒரு கான்ஸ் அண்ட் ப்ரோஸ் இந்த 2 டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜிஸ் பற்றி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இன் த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் சியர்ஸ், பாய்.